Hey guys, நீங்க பார்த்துருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட்டில் வர எல்லா மாடல் மொபைல், அதாவது லோ பட்ஜெட் மொபைல்ல இருந்து ஃப்ளாக்ஷிப் மாடல் மொபைல் வரைக்கும் எல்லா ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ பிராண்டும் பார்த்தீங்கன்னா அதை வந்து குவி சொல்கிறாங்க, என்கிட்ட அந்த ஏஐ இருக்குது, இந்த ஏஐ இருக்குது அப்படின்னு. ஸோ மக்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்க்காகவே மொபைலையும் வாங்குறாங்க. ஓகேவா? பட் இதில் வந்து இன்னொரு கேட்டகரி இருக்குது. ஓல்டு மாடல் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க, நியூ மாடல் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஓல்டு மாடல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா அப்டேட்டுமே கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ புதுசாக எந்த அப்டேட்டும் வர போகிறதில்ல. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட், யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பட் நியூ ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இல்லை. அவங்களால எல்லா அப்டேட்டுமே ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதே டைமில் வந்து எல்லா ஏஐ ஃபீச்சர்ஸையும் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஓல்டு மாடலில் மொபைல் யூஸ் பண்ணுற எங்களுக்கு இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். guys, நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூட மற்ற சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஓல்டு மாடல் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த வித ஏஐ ஃபீச்சர்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது யாருமே விரும்ப மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் நானும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? பட் நம்மளால் பார்த்தீங்கன்னா எந்த வித அப்ளிகேஷனும் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளால கண்டிப்பாக அந்த ஏஐ ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இது கூகுள் ஃபோட்டோஸ். இந்த கூகுள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இந்த ஆப்பை வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? எஸ், இப்போ வந்து அந்த ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் இல்லை அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் டீட்டெயிலில் சொல்லித்தரேன். ஓகேவா? நார்மலாக இப்போ வர புது மாடல் மொபைல் எல்லாமே ஃபோட்டோகிராஃபி சைடில் தான் அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து நம்ம ஓல்டு மொபைல்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோனில் நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. நெட்டை ஆன் பண்ணிவிட்டு கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி கீழே ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நெட் ஆன் பண்ணிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சஜஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து நார்மலான ஒரு ஃபோட்டோ. ஓகேவா? ஸோ இதை வந்து அன்பிளர் பண்ணிக்கிற ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்சை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி போர்ட்ரைட், இது நார்மல் ஷாட்டு. இப்போ இதை வந்து போர்ட்ரைட்டாக கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் லோடிங் ஆகும். பார்த்தீங்கன்னா இது போர்ட்ரைட் ஷாட் மாதிரி வரும். இது வேணால் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா நார்மல் ஷாட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் பாப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடும். ஸோ நம்ம ஃபோட்டோ மட்டும் கலராக இருக்கும், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரைட்னு காமிப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ மொத்தம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை சஜஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து போர்ட்ரைட் லைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நம்ம ஃபோட்டோவில் வந்து லைட்டை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இதை வந்து நம்ம தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைட் ஆட் பண்ணிக்கணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளர். ஸோ இதை பிளரை கிளிக் பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பிளர் ஆயிரும். ஸோ இது நம்ம வந்து டெப்த்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேஜிக் எரேசர். ஓகேவா? இந்த மேஜிக் எரேசரை வந்து கிளிக் பண்ணோன்னா இது வந்து நார்மலாக எல்லா புது மாடல் மொபைல்லையுமே இன்பில்ட்டாக கொடுக்குற ஏஐ ஃபீச்சர் தான். ஓகேவா? நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் ஏதாச்சும் தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு சர்க்கிள் பண்ணணும். ஸோ ஓகே, நம்ம இதில் வந்து இந்த ஒரு டவல் இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த டவலை மட்டும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டவல் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? நார்மலாக இது வந்து மொபைல் ஃபோனில் வந்து இருக்க ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு சில மாடல் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த இமேஜை கொஞ்சம் கேவலமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது, நீட்டாகவே அந்த ஆப்ஜெக்டை வந்து ரிமூவ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கலர் ஃபோக்கஸ். கலர் ஃபோக்கஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூகுள் தரப்புலேருந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஏஐ ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ மூலமாக ஓல்டு ஃபோன்லையும் கண்டிப்பாக நம்மளால் ஏஐ ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.